வேர்ட் பிளே காமெடி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆணை அது ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான ஆணை, அதாவது ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதிய பெயர்கள் நீக்கப்படணும் அப்படிதான் அந்த உத்தரவு. இதை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து 4 வாரத்துக்குள்ளே அந்த கல்வி நிறுவனங்கள் பெயர்கள் உள்ள ஜாதியை நீக்கிடணும். அப்படி நீக்கலைன்னா அவங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படும் என்று ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஒரு வழக்கில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து, இப்போது அந்தந்த ஜாதிகள் வந்து சில சங்கங்கள் நடத்தி, அந்த சங்கங்கள் மூலமாக சில பள்ளி நிறுவனங்கள் நிறுவி, அவங்க வந்து சில பல இலவச கல்விகளை, சில இலவச நலத்திட்டங்களை வழங்கி கல்விக்கு அவங்களோட சமூகம் வளர்கிற மாதிரி சில பணிகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலும் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாதிய பெயர்களை பயன்படுத்தி எந்த ஒரு புது சங்கங்கள் ஆரம்பிக்க முடியாது. அப்படியே நீங்கள் உங்களோட ஜாதி சங்கங்கள், உங்களோட சங்கத்தில் வந்து ஜாதி பெயர்கள் வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து முற்றிலும் நீக்க வேண்டும். அப்படி நீக்கப்படவில்லை என்றால் உங்களை வந்து சட்டத்திற்கு புறம்பானதாகவும் மற்றும் உங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட போகிறதாகவும் இன்னைக்கு நம்மளோட நம்மளோட ஹைகோர்ட்டோட தீர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது உண்மையிலே ஒரு அற்புதமான தீர்ப்பு. அதே போல் கல்லர் சீர்திருத்த பள்ளி மற்றும் ஆதி திராவிடர் பள்ளிகள் பெயர்களும் மாற்றி அரசு பள்ளிகள் என்ற பெயரில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. 3 அதாவது சங்கங்கள் பற்றின சட்டத்தில் உள்ள திருத்தங்களை மாற்றுறதுக்கு ஒரு 3 to 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளதாக அந்த சட்டத்திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த சங்கத்தில் உள்ள பெயர்கள், ஜாதி பெயர்கள் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் நீக்கம் செய்து நிறுவனங்கள் வந்து பெயர் மாற்றம் செய்து 4 வாரத்துக்குள் நீங்கள் வந்து உங்கள் பெயர்களை மாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த தீர்ப்போட முக்கிய அம்சம். உண்மையிலே வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. அதே போல் இன்னொரு தீர்ப்பையும் அவங்க வழங்கினாங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, தலைவர்கள் பெயர்களில் உள்ள திட்டங்களை வந்து மாற்றணும். ஏன் அப்படின்னா, அந்த தலைவர்கள் பெயர்களிலையும் ஜாதிகள் அடங்கியிருக்கு. ஸோ அந்த பெயர்களையும் மாற்றி ஒரு சட்டத்திட்டம், ஒரு ஆணை பிறப்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி, அப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா திட்டம், ஐயா திட்டம் போன்ற பல திட்டங்களில் வந்து அந்த பெயர்கள் வருது. இந்த பெயர்களையும் நீக்கம் செய்து அரசு பெயரில் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி மக்கள் பரவலாக பேசப்படுறாங்க. அதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். ஜாதிய பாகுபாடின்றி அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள். இதுதான் அந்த வீடியோட முக்கிய நோக்கம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.